ஹலோ கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலையனூர் தான் வந்திருக்கோம். மேல் மலையனூர் அமாவாசைக்காக வந்திருக்கோம். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் கொஞ்சம் ஈவினிங் டைமாக வந்திருந்தேன். அப்போ வரும்போது இங்கே எவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? இருங்க இந்த வீடியோ கிளிப் காமிக்கிறேன். கோயிலுக்கு போகலாம். இந்த அருவியோட இந்த வீடியோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் நிறைய மேல்மலையனூர் வீடியோ, சமயபுரத்து வீடியோலாம் போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். துர்க்கை அம்மனை தரிசிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம போய் அங்காளம்மனை பார்க்கலாம், பெரியாயை பார்க்கலாம். கோயில் சீரமைச்சிட்ருக்காங்க, கட்டிகிட்ருக்காங்க. பெருசு 2-3 மாதமாக வராதனால நமக்கு தெரியல. கால்வலி கொஞ்சம் மெதுவாக தான் நடப்பேன். அதனால தான் 2-3 மாதமாக கோயிலுக்கு வராமே இருந்தேன். இப்போயும் வலி இருக்குதான், இருந்தாலும் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோயிலுக்கு போய், அதனால் அம்மனை தரிசிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா பெருசாக கட்டுறாங்களாட்டுக்கு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு 20 ரூபா, எலுமிச்சம்பழம் 20 ரூபா வாங்கியாச்சு. உள்ளே போய் சாமி கும்பிடலாம் வாங்க. என்ன பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து அப்படியே கோயிலை சுற்றி வர மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே ஒரு செவுறு எழுப்பி கோயிலுக்கு வெளியே சுற்றி உள்ளே வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கோயிலுக்கு வர்றதெல்லாம் பெருசில், ஆனால் அங்கங்கே எப்படியாவது காசை பிடுங்கணும்னு மட்டும்தான் நிறைய பார்க்குறேன். எல்லோரும் கை நிறைய காசு எடுத்துகிட்டு கோயிலுக்கு வர்றது கிடையாது. உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. சும்மா பழத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு வாங்கிடுறாங்க. சுற்றி போடுறதோ இல்லை காசு கேட்குறதோ தப்பு இல்லை, ஆனால் இதுக்கு இவ்வளோ செலவாகும், 100 ரூபா ஆகும், 50 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாதான் அவங்ககிட்ட இருக்குது. இல்லைன்ட்டு அவங்க சரி பண்ணுங்க வேணாம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இது கோயிலுக்கு பின்னாடி வந்தாச்சு. நான் சாமி கும்பிட்ட போது அமைதியாக இருந்துட்டேன், வேறு எதுவும் இல்லை. இது காலையிலேங்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் பெருசாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஈவினிங் ஆக கூட்டம் வந்துடும். இங்கே கன்னிமார்கள் இருக்காங்க. தண்ணி இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு அப்புறமா போகலாம். அடுத்தடுத்த வீடியோ இருக்குது, ஊஞ்சல் வச்சு வீடியோவும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.